பேசிக்கா மெட்ராஸ்ல இருந்து தான் வரதுக்கு பிளான் பண்ணேன். சூழ்நிலை காரணமாக திருச்சியிலிருந்து புறப்பட்டு ஈரோடுக்கு வந்துட்டேன். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம். அன்னைக்கு சென்னையில இருந்து உடனே 6000 ரூபாய் பணத்தை 50% கட்ட உடனே அடுத்த நிமிஷமே நமக்கு டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சிட்டாரு மிஸ்டர் ரகுராமன். கரெக்ட் சார். அதுக்கு ஒரு பாராட்டு நீங்க கொடுக்கணும். யார் சார் ரகுராமன்? அவர்தான் ரகுராமன். இருந்தாலும் ஆனா இந்த யாத்திரையின் ஆணிவேர் மிஸ்டர் தியாகராஜன். கண்டிப்பா ஆணிவேர். படப்பிடிப்புல இந்த 2 பேரும் தான் இந்த ஆலமரம்னு வச்சுக்கலாம். அப்படி அது இல்லாம திடீர்னு பயணத்துல நான் ஈரோடுல இருந்து வரணும்னு சொன்ன உடனே மறுபேச்சு கேட்காம அடுத்த நிமிஷம் அப்படியே கோடி பாயிண்ட் அங்க போட்டாங்க 1ஆம் தேதிக்குள்ள. மெட்ராஸ்ல டிராவல் இருந்தாலும் யார் செய்வாங்க சர்வீஸ் எல்லாம் அவ்வளவு பேர் இருக்கும். அது மாதிரி நல்ல சிறந்த முறையில நம்ம அவ்வளவு பேரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து அந்தந்த ஊர்ல கொண்டு வந்து அந்தந்த ஊர்ல வந்துட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஒவ்வொருத்தரையும் கை குலுக்கி வரவேற்று நம்முடைய அனைவரையும் வரவேற்றார். அதுவே நமக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் ஆயிடுச்சு. எனக்கு எந்த டூர் கைடும் இந்த மாதிரிலாம் பண்றது இல்ல. சில மாசத்துக்கு முன்னாடி நானும் மூணாறு காந்தூர் போனேன். ஏதோ பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அவங்க குடும்பத்தோட நாங்க மட்டும் முஸ்லீம் அல்லாத ஃபேமிலியா நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். சாப்பாடு திடீர்னு இவங்களுக்காக நானு வெஜிடேரியன் ஃபுட் அலைஞ்சு டூர் நல்லா இருந்தது. ஏதோ மக்கள் அவங்களுடைய உறுப்புக்காக அந்த யாத்திரையா போட்டாங்க. அதுல ஏதோ நானும் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணோம். இருந்தாலும் இந்த மாதிரியான நம்ம பலதரப்பட்ட பல ஊர்களை சேர்ந்த நல்ல பெரியவர்கள், நல்ல தாய்மார்கள், சகோதர சகோதரர்கள் எல்லாத்தையும் இந்த 2 நாள் நம்ம பயணம் மிக மிக சிறப்பாக இருந்தது. இன்னமும் தலையிலேருந்து நாடி நரம்பு வரைக்கும் நம்மளுடைய இந்த கடவுளை முக்கியமா இந்த கொல்லூர் அந்த அம்மனும் அதே மாதிரி அந்த மஞ்சுநாதரை நான் வாழ்க்கையில நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஊருக்கு டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. அதை நினைச்சுதான் பார்க்க முடிஞ்சது. பரிபூர்ணமா நம்ம சாரால நம்ம தியாகராஜ சாரால கடவுள் நம்மளால நினைச்சாரு. நல்ல கைடன்ஸ் பண்ணாரு. எனக்கு அவர் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் சார்பாக அவர் பெரிய கைத்தட்டை கொடுக்கலாமா?